சைபர் செக்யூரிட்டினா என்ன, அது படிச்சா என்னெல்லாம் வேல்யூ இருக்குன்னு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. ஸோ இரும்புத்திரை ஃபிலிமில் வந்து விஷால் இருக்கா இல்லைங்களா, அவருடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுங்க சரிங்களா. அந்த மாதிரி ஹேக் ஆகாம தடுக்கிற பீப்புளை தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷல் சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? சைபர் செக்யூரிட்டி பெட்டரா இல்ல வெப் டெவலப்மெண்ட் பெட்டரான்றது நிறைய பேர் கொஸ்டினாவே கேட்டுட்டு இருக்காங்க சார் நம்ம சேனல்ல. சரி, அதுக்கான கிளாரிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றவங்க வெப் டெவலப்பருங்க, அந்த வெப்சைட்டை காப்பாற்றுறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டிலே அனலிஸ்ட் ரோல்லாம் இருக்கு இல்லைங்களா சார், அந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் சார் பண்ணணும்? ஃபயர்வால்னா என்ன, ஐபினா என்ன, மால்வேர்னா என்ன, ஃபிஷிங்னா என்ன, சைபர் செக்யூரிட்டியில் நம்மளால எப்படி சார் ஜாப் வாங்க முடியும், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல்? சைபர் செக்யூரிட்டி செம்ம நாலேஜ் இருக்குங்க, டூல்ஸ்லாம் எனக்கு தெரியுங்க ஓகேவா. என்ன ஏன் எடுக்க மாட்டாங்க? கம்பெனி ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவன், டூல்ஸ்லாம் தெரிஞ்சவன், நாலேஜ் இருக்கிறவன் தானேங்க. டிப்ளமா டிகிரியே கிடையாதுங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க, 2019 பாஸ் வருங்க. 6 வருஷ கேப்பு, தமிழ் மீடியம், டிகிரி கிடையாது, டிப்ளமாங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க. என் தம்பி நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சைபர் செக்யூரிட்டி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ட்ரீம் ஜாப் தான் சைபர் செக்யூரிட்டிங்க. நிறைய கேள்விகள் இருக்குங்க. அண்ணா ஃப்ரெஷராக இருக்கண்ணா, என்னால் சைபர் செக்யூரிட்டியில் போக முடியுமாண்ணா? அண்ணா கோடிங்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சைபர் செக்யூரிட்டியில் போட முடியுமா, நல்ல சேலரிக்கு போக முடியுமான்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி தான் என் தம்பி ஸ்ரீராமுக்கும் நிறைய கேள்வி இருக்குங்க. ஸோ நிறைய லிஸ்ட்டோட வந்திருக்க போல இருக்கு. சரி ஓகேவா. ஸோ உன்னோட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் ஸ்ரீராம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியில் வந்து நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வந்து இந்திய அரசாங்கத்தோட சைபர் ஹைஜீன் ப்ராக்டிஷனருங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் கேட்கலாங்க. உங்களோட கேள்விகளுக்கு முன்னாடி வந்து என் தம்பி இன்னைக்கு பிளேஸ் ஆகிருக்காருங்க, அவரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசலாங்க. தம்பியோட பேர் வந்து பசித்துங்க. ஆக்சுவலாக வந்து லைக் அவர் வந்து டிப்ளமா ட்ரிபிள்ங்க 2019 பாஸ்டோட பிஏசிஆர் பாலிடெக்னிக் காலேஜ் ராஜபாளையத்தில் அவர் படித்தவருங்க. ஏங்க டிப்ளமா டிகிரியே கிடையாதுங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க, 2019 பாஸ் வருங்க. 6 வருஷ கேப்பு, தமிழ் மீடியம், டிகிரி கிடையாது, டிப்ளமாங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க. என் தம்பி நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. எல்லாராலையும் முடியுன்றதுக்கு என் தம்பி தாங்க எக்ஸாம்பிள். இங்கே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எப்பா கெரியர் கேப் இருக்குது, 6 வருஷம் கெரியர் கேப், வேலை கிடைக்காது, அதுவும் டிப்ளமோக்கெலாம் கிடைக்கவே டிகிரி இல்லை, வேலை கிடைக்காது, காசு கொடுத்து போயிடலாம், எல்லாத்துக்கும் காசு. எதுக்கே காசு? நேர்மையாக போக முடியும். என் தம்பி மாதிரி போய் காமிங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கைட் பண்ணுறோம், கெத்து பண்ணுறோம், அடிக்கிறோம். நேர்மையாக திறமை மூலமாக போகிறோங்க சரிங்களா, யாரையும் ஏமாத்தாமல் சரிங்களா. இப்போது கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணுங்கள், நீங்களும் விஷ் பண்ணுங்கள். இப்போ அவருடைய ஸ்பீச் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிப்ளமா முடிச்சுட்டு இல்லை வேற ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஓகேவா ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓகேங்களா. அவங்களோட ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க? கண்டிப்பாக அவங்களோட ட்ரீமில் சக்ஸஸ் ஆகலாம் சார். கரெக்டான டெக்னாலஜி கரெக்டான சாய்ஸில் சூஸ் பண்ணி படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நல்லபடியாக ப்ளேஸ் ஆகலாம் சார். ஓகேவா. இப்போ ஐடி கோடெல்லாம் வந்து டஃப்பாக இருக்கும். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் கோடிங் எல்லாம் டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு போகிறப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சப்பறம் அது நமக்கு சாதாரண ஈஸியாக பழகிடுச்சு சார். ஈஸியாக பழகிடுச்சு. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் அவரை வந்து வாழ்த்துறேன். கங்க்ராட்ஸ். ஓகே சார், நான் ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா, சைபர் செக்யூரிட்டி பெட்டரா இல்லை வெப் டெவலப்மெண்ட் பெட்டரான்றது நிறைய பேர் கொஸ்டினாவே கேட்டுட்டு இருக்காங்க சார் நம்ம சேனலில். சரி, அதுக்கான கிளாரிட்டியை ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். முதல்ல சைபர் செக்யூரிட்டி என்னன்னு கேட்டிருப்பீங்கன்னு நினச்சேன். சைபர் செக்யூரிட்டி தேவையா இல்லையான்னு கேட்டு மாற்றி விட்டீங்க. கொஸ்டின் நிறைய வந்துட்டு சார். நல்ல அருமையான கேள்வி தான் தம்பி. ஆக்சுவலாக வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறவங்க வெப் டெவலப்பருங்க, அந்த வெப்சைட்டை காப்பாற்றுறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. புரியுதுங்களா? ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இன்டர்லிங்க்டு மாறிதாங்க. நீங்கள் கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெப் டெவலப்பராக போகலாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா நான் வேற சேலஞ்சிங்காக நான் கோடிங் ஃபீல்டில் பண்ணால் நீங்கள் பண்ண வேண்டிய சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு 30,000 50,000 வரைக்கும் சேலரிங்க. சைபர் செக்யூரிட்டி கொஞ்சம் அதை விட அதிகமாக தான் தராங்க. ஓகேங்களா. 40,000 ஒரு 50,000 வரைக்கும் சேலரியா பே பண்றாங்க. ஓகேவா. வெப் டெவலப்பர்னா கோடிங் தெரிஞ்சிருக்கும், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னா வந்து நெட்வொர்க்கிங்கும் கிளவுடும் தெரிஞ்சிருக்கும் எதிர்பார்க்கறாங்க கம்பெனிஸ். ஓகே, நெட்வொர்க்கிங் கிளவுடும் தெரிஞ்சு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் தான் செம்ம வேல்யூ. ஸோ பெட்டரான்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஐடியில் ஈக்குவலாக தான் இருக்குங்க. அது உங்களுடைய மைண்ட் செட் தாங்க. உங்களுக்கு கோடிங் போனோமா நான் கோடிங் போனோமா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுமா, ஒரு சேலஞ்சிங் இன்ஜினியர் ஆகணுமான்றது நீங்க தான் முடிவு பண்ணணுங்க.
ஓகே சார், இப்போ நான் என்னோட கேள்விக்கு வரேன் சார். சைபர் செக்யூரிட்டினா என்ன, அது படித்தா என்னெல்லாம் வேல்யூ இருக்குன்னு கொஞ்சம். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட் வந்து ஹேக் ஆகாமல் இருக்க தடுக்கிறவங்க தான் இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக பேசலாம். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரை காப்பாற்றுறவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அந்த டேட்டாக்கள் எல்லாமே சர்வரில் இருக்குது, அந்த சர்வரை காப்பாற்றுறவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டாக்கள் எல்லாமே டேட்டா பேஸில் இருக்குங்க, அந்த டேட்டா பேஸை காப்பாற்றுறவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இந்த டேட்டாக்கள் எல்லாமே நெட்வொர்க்கில் இருக்குங்க, அந்த நெட்வொர்க்கை காப்பாற்றுறவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலை காப்பாற்றுறவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. உங்கள் வாட்ஸ்அப்பை காப்பாற்றுறவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகங்க. இதான் உண்மை. ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் டேட்டாக்களை காப்பாற்றி கொடுக்குறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்னா வெப்சைட்ல வந்து தூக்கிடுவாங்க டேட்டாவை. சரிங்களா? நீ டைப் அடிக்கும் போதே டேட்டாவை தூக்கிடுவான், டைப் அடிச்சு என்டர் பண்ண உடனே சர்வருக்கு போகும்போது டேட்டாவை தூக்குவான். சரிங்களா? எல்லா விதத்திலுமே உங்க டேட்டா ஹேக் ஆயிடுங்க. இதை காப்பாற்றுறவன் தான் அந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இரும்புத்திரை ஃபிலிம்ல வந்து விஷால் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஹேக் ஆகாம தடுக்கிற பீப்புளை தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்க ஆக்சுவலா வந்து பிரைவேட் ஜாப் ஐடி கம்பெனிஸ்க்கு போகலாம். சரிங்களா? டிசிஎஸ் இன்ஃபோஸ்னா சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எடுப்பாங்க. ஃப்ரீலான்சரா நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க ஃப்ரீலான்சரா வந்து ஒர்க் பண்ணலாம், அது எத்திக்கல் ஆகற ஒர்க் பண்ணலாங்க. மூணாவது கவர்மெண்ட் ஜாபுங்க, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கும் போக முடியுங்க. அதுதான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க. ஓகேங்களா? நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆனா சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஆக்கிங்கன்னா ரெண்டும் ஒன்று தாங்க. இவன் வந்து அஃபிஷியலா வந்து கம்பெனியோட ப்ராசஸை பேஸ் பண்ணி ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணி கொடுத்தானா வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ங்க. இவன் கம்பெனியோட எம்ப்ளாயா இல்லாம அதே வேலையை செஞ்சு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணானா எத்திக்கல் ஆக்கர்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இப்போ சைபர் செக்யூரிட்டிலே அனலிஸ்ட் ரோல்லாம் இருக்கு இல்லைங்களா சார், அந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் சார் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சைபர் ஆப்ரேஷன்ஸ் மெம்பருங்க, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டுங்க, ஓகே, மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குங்க. அதாவது என்னென்னா வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி முடித்த மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக நெட்வொர்க்கிங் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப் சர்வர்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க, சர்வர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்குங்க. வெப்சைட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்குங்க. ஒரு டேட்டா பேஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்குங்க. இது எல்லாமே ஏன்னா இதைத்தான் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. ஓகேவா? ஒரு நெட்வொர்க்கையோ ஒரு சர்வரோ இல்லை கம்ப்யூட்டரையோ ஒரு டேட்டா பேஸையோ இல்லை டேட்டாவையோ அண்டு உங்கள் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸையோ வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணாமல் தடுக்கணும். இந்த ஹேக் பண்ணாமல் தடுக்கிறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ இவங்க கற்றுக்க வேண்டியதுனா வந்து பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க், சர்வர்ஸ், அப்ளிகேஷன் இதெல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற செக்யூரிட்டி பேசிஸாக இருக்கிற அடுத்த லெவலில் இருக்கிற ஃபயர்வால்னா என்ன, ஐபினா என்ன, மால்வேர்னா என்ன, ஃபிஷிங்னா என்ன, இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் கற்றுக்கணும். மூணாவதா இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற, செக்யூர் பண்ணுற டூல்ஸ், பர்ப் சூட் மாதிரி ஒரு டூல்ஸுங்க, காலி லினக்ஸ்னே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருக்குது. அந்த மாதிரி மூணாவதாக வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே இவங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஒயர் ஷார்க்குங்க, ஓகேவா, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ், என் மேப்புங்க, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். அதை பண்ணிவிட்டு லைவாக வந்து ஒரு வெப்சைட் மானிட்டரிங்க, இந்த மாதிரி லைவான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணால் நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக மாற முடியும். ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஒரு வார்த்தையை கவனிச்சேன் சார். அப்படின்னா என்ன சார் பெனட்ரேஷன் டெஸ்டிங் சைபர் செக்யூரிட்டியில் எப்படி யூஸ் ஆகும் சார்? பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து செக் பண்ணுறவங்க இல்லை ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறவங்க தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஒரு ஹேக்கர் மாதிரியே ஒரு ஹேக்கர், நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் தான் நீங்கள். ஓகே சார். ஒரு ஹேக்கர் மாதிரியே திங்க் பண்ணி ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியுதான்ட்டு செக் பண்ணி அது மாதிரி ஹேக் ஆக மாதிரி லீக் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறவன் தான் பெனிட்ரேஷன் டெஸ்டர். பெனிட்ரேட் பண்ணி டெஸ்டிங் பண்ணி என்னெல்லாம் பிரச்சனைக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணுறவன் தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு காமர்ஸ் வெப்சைட் இருக்குங்க, ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த அட்மின் 1 2 3 இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு பாஸ்வேர்டை போட்டு உள்ளே நுழைய முடிஞ்சுன்னா அதை கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணி அது மூலமாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணுற இந்த மொத்த வேலைகள் தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேக்கர் மாதிரியே யோசித்து பண்ணுற ஒரு வேலை தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஆனால் இது அஃபிஷியலாக நடக்குங்க. சரிங்களா? அந்த டெசிக்னேஷனில் இருக்கிறவங்கள பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சுக்கிறேன் சார். சைபர் செக்யூரிட்டியில் நம்மளால் எப்படி சார் ஜாப் வாங்க முடியும், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல்? நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அதாவதுங்க ஏன் வந்து கொடுக்க மாட்டாங்க? நான் ஒரு ஃப்ரெஷருங்க, நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேங்க, சைபர் செக்யூரிட்டி செம்ம நாலேஜ் இருக்குங்க, டூல்ஸ்லாம் எனக்கு தெரியுங்க,
ஓகேவா, என்ன ஏன் எடுக்க மாட்டாங்க? கம்பெனி ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவன், டூல்ஸ்லாம் தெரிஞ்சவன், நாலேஜ் இருக்கிறவன் தானேங்க. பாருங்க, இது எல்லாமே வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரெஷர் எடுக்க மாட்டாங்க, ரூமருங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா, நீங்க நெட்வொர்க்கிங் தெரிஞ்ச கிளவுட் இன்ஜினியரா இருந்து சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா கம்பெனிக்காரன் எங்கன்னா ஒரு இடத்துல போய் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க, அதனால கன்ஃபார்மா எடுப்பாங்க. அதனால வந்து இதுக்கு வேலை, இது யாராவது ஸ்பெட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. ஓகேவா, நம்பிக்கையோட படிங்க, வேலை கிடைக்கும். ஆமாம், நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கம்பெனியில் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கோம், சைபர் செக்யூரிட்டியில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதை படித்தா அதில் அதை பண்ணால் வேலை கிடைக்குங்க. ஏன்னா நம்ம லைவாக வந்து ஒரு 10-15 ப்ராஜெக்ட் பண்ண வச்சுருவோம். ஓகேவா, நீங்கள் யாராவது எங்களுடைய சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து இது என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க. காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் நாங்கள் பண்ணுவோம், உங்களுக்கான கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம். மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய கேள்விகள் உனக்கு இருந்துச்சுங்க. அண்டு உங்கள் உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கான பதில் நாங்கள் கொடுத்துருக்கோம், நம்பிக்கையோடு இருக்கேங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலுமே கமெண்டில் போய் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பர்சனலாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் நான் தர தயாராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.